தம்பி என்ன வேணும்? கை நடுக்குது, ஒரு கட்டிங் ஏற்பாடு பண்ணணும். யாருன்னே தெரியல, என்கிட்ட வந்து காசு கேட்குறேன். அப்பா தெரியாதவங்க வயசு முடியாதவங்க தானே கேட்குறேன். பணம் நிறையா வச்சிருக்கேன், ஒரு கட்டிங் மட்டும் ஏற்பாடு பண்ணுப்பா. நிறைய வச்சிருந்தா உன்கிட்ட கொடுப்பாங்களா? வா வேலை இல்லை எங்களுக்கு. வா, யானை பாருப்பா, வயசா பாருப்பா, ஒரு கட்டிங் மட்டும் கொடுப்பா. என்ன போங்க ப்ளீஸ், நான் வேற டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன். போங்க. டென்ஷன்லாம் குறைச்சிருவோம்ப்பா. என்ன டென்ஷனை குறைச்சிடும்? டென்ஷன் கட்டிங் போட்டால் குறைஞ்சி போகும். ஒரு கட்டிங் கொடுத்தா ஏன் டென்ஷன் குறைஞ்சிரும். சரக்கு எவ்வளோ ஒரு குவாட்ரு? 150 ரூபா. அதை விட அதிகமா? அதிகமாக 250 ரூபா, 270 ரூபா. நான் சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் அதான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். சரி, உங்களுக்கு ஒன்று வாங்கிக்கிங்க. கட்டிங் தான் தருவேன். சரி, கட்டிங் தான் தருவேன். 5 விதமான சைடு சொல்லியிருக்கேன், கரெக்டாக வாங்கிட்டு வந்து. 5 ஓகேவா? உனக்கு தேவையானது ஒரு கட்டிங். ஆமா, புரியுதா? குவார்டர் கூட வாங்கிட்டு வா, உனக்கு கட்டிங் கரெக்டாக கொடுத்துட்றேன். கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருப்பேன். சரி, போயிட்டு வா. 5 விதமான சைடிஸ் கரெக்டாக வாங்கிட்டு வரணும். 5 விதமான சைடிஸ். 5 விதமான சைடிஸ் மறக்க மாட்டேன்ப்பா. A few moments later. வாங்கிட்டு வரட்டும். நீங்க கேட்டது இங்கே சாப்பிடலாமா? இங்கே சாப்பிடலாம். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அடிக்கடி இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க. இதையும் வச்சுக்கிங்க. எனக்கு கட்டிங் போதும் தம்பி. கட்டிங் அளவு தெரியுமா? பார்த்துவோம். ஊற்றுங்க. தலைவா, இது என்னது? என்ன வேடிக்கை பண்ணி வச்சிருக்க? கப்பு காசு பத்தல. எவ்வளோ காசு கொடுத்தா காசு பத்தலங்கிற? சில்லறை வாங்கலான்னு தான் போனேன். அப்போ என்ன மாதிரி நண்பர்கள் 2-3 பேர் வந்துட்டாங்க. எவன் விட்டு காசு போய் என்ன வேலை பண்ணிட்டு வாங்க? போதையில் இருக்கியா? அதுக்குள்ள தண்ணி வச்சிட்டியா? இல்லை, கேட்குறாங்க. எத்தனையோ நாள் நமக்கு செஞ்சுருக்காங்க. ஹெல்ப்புக்கு நீ எனக்கு உதவி பண்ணுற மாதிரி இப்போ நான் 4 பேத்துக்கு உதவி பண்ண சேர்ந்து தப்பா போச்சு. இதுலயாவும் குடிப்பான். கிளாஸ் எல்லாத்துக்கு என்னப்பா பண்ணேன்? கிளாஸாவது வாங்கிட்டு வரலாம்ல. கிளாஸ் வாங்க காசு பத்தலையே. சரி, உன் கட்டிங் ஊற்றிட்டு மீதி கட்டிங் கூட நான் யாருக்கா கொடுத்துக்கிறேன். எனக்கு தண்ணி அடிக்கிற மூடே போச்சு. தப்பா நினைக்காதப்பா, சாப்பிடுப்பா. இல்லை நான் சாப்பிட்றது இருக்கு, சாப்பிடு. கட்டிங் கரெக்டாக ஊற்று. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, கரெக்டாக அளவு இருக்கணும். அளவு குறைமா அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. சரி, நான் செக் பண்ணுவேன். இது அளவு வந்து நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், சொல்கிறேன். அளவு கரெக்டாக இல்லை. இது எப்படி கரெக்டான அளவுன்னு சொல்கிறேன்? ஒன்றும் புரியல. கிளாஸாக இருந்தாலும் தெரியும், இதில் எப்படி தெரியும்? இது ரெண்டும் ஒரே அளவாக தான் தெரியல. இது ரெண்டும் ஒரே அளவு மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறதுலாம் நீ ஊற்றுங்க. எனக்குலாம் அது ஊற்ற தெரியாது. உனக்கு தேவை கட்டிங் தரேன் என்ன? அவ்வளோதான், கட்டிங் போதும். எனக்கு கட்டிங் அளவுக்கு சரியா இல்லை, அதுதானே சொல்கிறேன். எனக்கு தண்ணி அடிக்காமல் போதையாக்காத. இல்லை, இப்போ எப்படி சரியா இல்லைன்னு சொல்கிறீங்க? நீ தண்ணி அடிச்சிருக்கிற, நான் தண்ணி அடிக்கல. அதனால நான் கரெக்டாக சொல்லுவேன். நான் இன்னும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கல. இதில் ஏதோ தப்பான அளவு இருக்குது, சொல்லு, கரெக்டாக சொல்லு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அளவு தப்பாக இருக்குது. அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. தெரியலையா? எதில் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது? எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. அப்போ தண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் அதிகமாக இருக்கோ? இதில் அதிகமாக இருக்கு, சொல்லு. இதில் அதிகமாக இருக்கு. இதில் அதிகமாக இருக்கோ? இப்போ இதில் அதிகமாக தான் இருக்கு. இப்போ இதில் அதிகமாக இருக்கு. இதில் அதிகமாக இருக்கா?
ஐயே நான் தலைவா நமக்குள்ள இது பார்த்துக்கிட்டு நமக்குள்ளையா நீ என் காசை எடுத்துட்டு போய் அடுத்தவனை வாங்கிட்டு வந்து தர உனக்கு நான் அதை மீறியும் செய்யறேன்னு போய் என்ன அது இன்னும் நமக்குள்ள என்ன நீ நான் என்ன மாமா மச்சானா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காசு உதவி கேட்டவொடனே கொடுத்தேன்ல சில்லறைங்க நீ சில்லறைங்க அதான் இப்ப என்ன மாதிரி 4 பேர் சைடிஸ் கேட்டேனே சைடிஸ் சைடிஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சைடிஸ் வேணும் நீங்க 5 வகை வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, வாங்கிட்டு வந்துட்டேன். 5 விதமான சைடிஸ் 5 விதமான சைடிஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கா லோக்கலா இருப்பியா நீ ஏயா ஆ. இதெல்லாம் என்ன இது எலுமிச்சம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், சிப்ஸு 5 வகை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது எவ்வளோ 500 ரூபாய்க்கு 5 விதமான சைடிஸ் தான் தருவாங்களா? இப்போ என்கிட்ட வாங்கிட்டு போன காசு எங்க முதல்ல அதை சொல்லுவீங்க. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிற ஐயா போச்சு அங்கேயே ஒரு கோட்டை குடிச்சிட்டேன். மீதி காசு எங்க காசு எவ்வளோ என்கிட்ட வாங்கிட்டு கூட்டாளி வந்தாங்க. போனா என்ன ஏமாத்திட்டான கடைக்காரன் நீ இப்போ என்ன ஏமாத்திட்டு இருக்கிற இல்லைங்க, நீ சொன்னதான் கரெக்டாக வாங்கிட்டு வந்தேன். பணத்தை உன் முன்னாடி என்ன தப்பா போச்சு? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட காசு கொடுத்து அடுத்த தப்பு இப்போ என்ன சொல்லு. காசு எடுத்துட்டு போய் உன்னை சைடிஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னா 5 விதமான சைடிஸ், ஒரு கறி வாங்கிட்டு வந்திருக்கலாம், ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் கொடுத்த 500 ரூபாய்க்கு போய் இந்த மாதிரி பெரும்பாலும் என் கூட குடிக்கிறவங்கலாம் ஊருக்காக தான் சாப்பிடுவாங்க. எந்த ஊருக்கா கூட குடிக்கிறதுக்கு நான் வந்து அந்த பக்கம் வரணுமாப்பா? எந்த ஊருக்கா பிடிக்குன்னு தெரியாது. அதை 5 வகை வாங்கிட்டு சொன்னீங்களா? 5 வகை அளவும் சரியா ஊத்த மாட்டேன்ற. இப்போ என்னதான் பண்றது சொல்லுங்க. என்ன பண்றதுன்னா இப்போ இதுல கட்டிங் கரெக்டா ஊத்து முதல்ல ஊத்தி அடிச்சுக்க. என் கை நடக்குங்க, நீங்களே ஊத்துங்க. நான் தான் ஊத்திட்டேன். எது கட்டிங் கரெக்டா இருக்கு சொல்லு. எது கரெக்டா இருக்குங்க? எல்லாம் சந்தேகமா தான் இருக்குங்க. இல்ல இது சரிப்பட்டு வராது. உனக்கு சரக்கே இல்லை போ. இவ்வளவு நேரம் நான் ஒரே ஆள்கிட்டே கொடுத்துட்றேன். நீ இப்போ என் காசை முதல்ல காசியாக கொடுக்கணும். கணக்கு சரியா சொல்லல. என்ன இப்படி பண்ணா எப்படி இது? உங்களை மாதிரி எனக்கும் இறக்க மனசு கேட்டாங்க, டக்குன்னு கொடுத்துட்டேன். எவன் வீட்டு காசை மட்டும் எவன் வீட்டு கொடுத்து வரேன்? அவங்க எத்தனை நாள் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் வாங்கி கொடுத்தானா உன் காசுல கொடுக்கணியா? என் காசை முட்டி கொடுத்துட்டு நீங்க என்கிட்ட வந்து காசு சொல்லிட்டு இருக்க. சாப்பிட்டு பேசிக்கலாங்க. அதான் இருந்தாலும் நீ சாப்பிடுறது முடியாது. இங்க நீ காசை கொடுத்துட்டு மது வேலை பாருன்னு என்ன இதே ஊராயினே வெளியூருக்காரன் ஏமாத்த பாக்குறியா? அப்பெல்லாம் இல்ல. காசு இது முதல்ல கிளாஸ் வாங்கிட்டு வானா இதை போய் வாங்கிட்டு வந்துருக்குற. சாப்பிட்டு பேசலாங்க. சாப்பிட்டு எல்லாம் பேசுறதுக்கு பேச்சே கிடையாது. இப்ப எனக்கு காசை கொடு, இல்லைன்னா உன் ஊர்ல யார்கிட்ட போய் பஞ்சாயத்து பேசணும்னு பேசிக்கும். நான் யாருக்கு என்ன கேவலமா இறக்கிட்டேன், நானும் கேவலமா இறங்கிறேன். என்கிட்ட காசு இல்லையா? காசு என் காசு எடுத்துட்டு போய் நீ யாரு செலவு பண்றத முதல்ல சொல்லு. நீங்க கொடுத்தீங்களா? சரி உரிமையா கொடுக்குறேன். நானும் உரிமையா நான் உன்ட்ட கொடுத்தனா? இப்படி வந்து நான் கேட்டேன்னா நீ கேட்டியா? கேட்டதும் கொடுத்துட்டீங்களா? கேட்டதும் கொடுத்தா என்ன பண்ணுவியா? சரி நம்பிதான் நம்ம கேட்டதும் கொடுத்தா என்ன பண்ணலாமாப்பா? அப்புறம் கேட்கறவங்களுக்கு 4 பேருக்கு உதவி இல்ல. இப்போ சரக்கு இல்ல. இவ்வளவு கண்ணுல காட்டி விட்டு இப்படி ஏமாத்துற. சரக்கு இல்ல போ. அப்பா கொஞ்சம் ப்ளீஸ் போயா. இல்ல சைடிஸ் வாங்கிட்டு சொன்னா எப்படி கேவலப்படுத்துற பத்தியா? இதான் 5 விதமான சைடிஸ் 500 ரூபாய் ஏன் ஏத்த வாங்க? 5 விதமான சைடிஸ் தான் இது. ஒரே வாங்க கூடாது. இது என்ன இது ஒரே விதமா வாங்க கூடாது? 5 விதமா வாங்கிட்டு வந்தியா? ஒரு அளவு இல்ல ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு. நீங்க தான் 5 வகை வாங்கிட்டு வந்தீங்க. அதனால நான் என்ன 5 விதமா 500 ரூபாய்க்கு ஒன்னு இது வாங்கிட்டு வந்தாங்களா? 500 ரூபாய் கையில தனியா காசு கொடுத்தேன். அது தனியா இது சரக்குக்கு தனியா காசு கொடுத்தனா இல்லையா? அவன்கிட்ட கொடுத்தாதான் செலவு பண்றேன். 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் 5 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மீதி 495 ரூபா ஆட்டே போடும். ஆளு கட்டிங் தானே போட போறோம். இது போதும். உன் கூட சேர்ந்தது என் முதல் தப்பு. தேவை. இப்ப இந்த சொல்லு. இப்ப 5 விதமான சைடிஸ் இதா? சாப்பிடுவோம். சாப்பிட்டு பேசி உனக்கு வேலை. நீ சாப்பிட்றது பத்தி நீ என்ன சொல்ற? என்கிட்ட வந்து இங்கெல்லாம் என்கிட்டலாம் சாப்பிட முடியாது. போயிட்டே இரு. ஊத்துப்பா கொஞ்சம். வாய்ப்பே இல்ல. போய் வாங்கியாதானே அதுக்காக கொஞ்சம் ஊத்துப்பா. அதான் ஏற்கனவே காசு காசு விட நீ முதல்ல. எதுக்கே நான் கோபப்படுறேன்? போயா வேலை பெரியா. கொஞ்சம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் வேற டென்ஷன்ல காசு உன் முன்னாடி என்னது முதல் தப்பு. உன்கிட்ட காசு கொடுத்த 2வது தப்பு. நான் தப்பு விட்டுட்டல போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் வேலையை கோபப்படாது. நான் கோவம்லாம் நீ என்ன கவனிக்கிற கட்டிங்க வந்து நிக்கும் போது நான் என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நான் கரெக்டா இருக்கணும். நாளைக்கு பாத்துக்கிறேன். கட்டிங்க வந்து நின்ன பத்தியா அப்பயே உன்னை அனுப்பிச்சிருக்கணும். ஊத்துப்பா. போயா. ஊத்துப்பா. டென்ஷன் ஆயிடுவான் சொல்லிட்டேன். ஊத்துப்பா. என்னை பத்தி தெரியாது. ஊத்துப்பா. போயா. இதே பொழப்ப வேலை வாங்கி போல இருக்கு.